கற்குடி சுடலை மாடன் ஆலயத்தில் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. தென்காசி மாவட்டம், தேசிய நெடுஞ்சாலையோரம், செங்கோட்டை தாலுகா, கற்குடி தவணை விளக்கு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு சுடலை மாடன், பேச்சியம்மன், இசக்கியம்மன், வனக்காளி ஆலயத்தில் செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த ஆலயத்தில் நோய் நொடிகள் நீங்குதல், குழந்தை பாக்கியம் கிடைத்தல், நீண்ட நாள் உடல்நலக் குறைகள் தீருதல், பில்லி சூனியம், ஏவல்கள், தடைகள் மற்றும் எதிரிகள் தொடர்பான பிரச்சனைகள் நீங்குதல் உள்ளிட்ட பல்வேறு குறைகளுக்கு அருள்வாக்கு வழங்கப்படுவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். அருள்வாக்கு சித்தர் இசக்கி அவர்கள் பக்தர்களின் குறைகளை கேட்டறிந்து வழிகாட்டி வருகிறார். ஆலயத்திற்கு செல்ல விரும்புவோர் கற்குடியில் இறங்கி தொடர்பு கொண்டு வழிகாட்டுதல் பெறலாம் என ஆலய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தொடர்புக்கு 9626893802 9626893802 ஆகிய எண்களை தொடர்பு. குழந்தைகள் இருக்கா? இல்லை. இல்லை. கல்யாணம் முடிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? 10 வருஷம். 10 வருஷம் ஆச்சு. பிள்ளை இரும்பு சம்மந்த தொழில் பார்க்கணும். இரும்பு சம்மந்த தொழில் பார்க்கணும். இரும்பு சம்மந்த தொழில் பார்க்கணும். இல்லை ப்ரெஸ் நான் பார்த்துருக்கேன். அது என்னது? இரும்பு தானே ஐயா? இரும்பு தானே அது? அது இரும்பு இரும்பு தான் அடிக்க தானே அது இல்லையா? அது அதானா? நீ சொன்ன நான் அப்படி இல்லை. நான் சொல்ல நீ சொல்ல இப்படி சரினா சரினா இல்லை இல்லை கூட அதான் நான் சொல்லுவேன். எப்படி இந்த இடத்துல ஒரே முடக்கம் ஐயா, முடக்கம். எதுவும் வெளிச்சத்துக்கு வர முடியல. வெளிச்சத்துக்கு வர முடியல. வீட்டுமா எப்படி இருப்பாங்க? வீட்டை மட்டும் யாரும் பேச முடியாது. நம்புக்கு போய் வந்து விட மாட்டாங்க. நம்புக்கு சரினா சரி இல்லை உடனே இல்லைன்னு சொல்ல நம்ம இடம் தான், நம்ம இடம் தான் தெரியும். நம்ம இப்போ வந்துட்டியே வந்துட்டு நீ நம்ம இடம் தான், நம்ம வாசல் தான். ஒன்றுன்னா ஒன்றுங்கன்னா இல்லைன்னு இல்லைன்னு சொல்லிடும். அம்மா எப்படி இருக்காங்க? உங்கள் வீட்டம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. தொழில் வந்து அவ்வளோ விசேஷம் கிடையாது, அப்படி தானே? இப்போ தான் கொஞ்சம் நாள் நல்லா இருந்துச்சு. இப்போ எல்லாம் முடங்கிடுச்சு. ஃபைனான்ஸ் எல்லாம் ஓடிச்சு. இப்போ 2 ஆண்டுகள் காலத்தில் தான் எல்லாமே முடக்கும். 2 வருஷத்துல தான் ஃபைனான்ஸ் செட் பண்ணிட்டு எல்லாமே ஓடி. 2 வருஷம் தான் ரொம்ப லாக்கு. 2 வருஷம் கிடையாது. கரெக்டாக சொல்ல போனால் 3 வருஷம் இருக்கும். நேரம் மாதிரி கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து பழக்க வழக்கம் சரி கிடையாது. பழக்க வழக்கம் சரி கிடையாது. படிப்பு என்ன படிச்சிருக்கீங்க? டிகிரி முடிச்சிருக்கீங்க. 10ல் மார்க் கம்மியாக இருக்கீங்கள? 10ல் மார்க் என்ன ஆகிருக்கீங்க? 465 மார்க். 465. தாயே என்னை பெற்றவளே, மாதா பிதா குரு தெய்வமே, ஓம் சக்தி உன் நமச சர்வ அடக்கம் சக்தி, ஓம் சக்தி உன் நமச சர்வ அடக்கம் சக்தி, ஓம் சக்தி ஆசக்தி பராசக்தி வேதசக்தி அகிலாண்ட சக்தி, ஓம் சக்தி ஆசக்தி பராசக்தி வேதசக்தி அகிலாண்ட சக்தி. சுய முருகாங்க அப்பனே சொல்லமாடா அக்கிமுத்தமா தாயே என்னை பெத்த அம்மா என்னை பெத்த அப்பா பேபி அண்ணா பேர் தங்கச்சி செல்வங்களை சரஸ்வதி ஆத்தாளே இசிக்கம்மா தாயே காளியம்மா தாயே லட்சுமி தாயே விளக்கு ஆட்சியாளே நீலியம்மா தாயே கணேசன் கணபதி கிருஷ்ணசுவாமி என்ன பெத்த ஆத்தாளை தொட்டிச்சு தாயே அன்னூரிலே செம்மடப்பனே அடிட்டு மாடா ஈஸ்வரத்தை நல்லதையுமே குடமடப்பனே பட்டறை மாடா காட்டுத்தையுமே பிள்ளறதே மீனாட்சி அம்மனை ஊக்கியாட்ட மாடா நெக்கெட்டு மாடா அரச மாடா கிருஷ்ணமூர்த்தி உலகமாத்தியா பகவதியா ராமதேயுமே கோமாதா கொல. யாரும் பேரு? கவிமாறன். கவிமாறன். இங்கே எவ்வளோ நாள் வந்துக்கிட்டு இருக்கீங்க கோயிலுக்கு? 1 வருஷம் வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த வந்ததில் உங்களுக்கு என்ன நன்மை கிடைச்சது? குழந்தை கிடைச்சிருக்கு. குழந்தைக்கு பார்த்து நீங்கள் நினைச்சிருக்கியா கோயிலுக்கு? வல்லியக்கம் படிச்சு. நீ எதுக்கு பேரங்க இணைஞ்சிருக்கா? இல்லை. இனிமேல் இந்த சூழ்நிலை வரக்கூடாது. அப்படி தானே? குடும்பத்தில் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். வேற என்ன கொஞ்சம் சாமி சொல்லுங்க. போதாதா? பாடுது அப்படிதான் சோங்களா அது. நீங்க இருக்கு அங்கே இருக்குமே. நான் இருக்கையா உனக்கு 1000 தூரம் ஆயிடுச்சு. நான் ஏன் கவலைப்படுது? இன்னும் தான் உலகம் முழுக்க நம்ம கவலைப்படுறேன்.
உட்காரு நீ உட்காரு. உட்காரு ஆச்சுக்கிட்ட உட்காரு கீழே உட்காரு உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? பாலு பார்வதியா? ரெண்டு தடவை ஆக்சிடென்ட் ஆகி பார்த்தியா? ரெண்டு தடவை பொண்ணுக்கா? பொண்ணு அவளை கூட்டி வந்துருக்கலாம்ல. அவள் தான் கூட்டி இருக்கணும். ஏன்னா அவளை கூட்டி இருக்கா தெரியுமா? அவளுக்கு ஒரு தலை சுத்து இருக்கு பார்த்தீங்களா? தலை சுத்து இருக்கு பார்த்தீங்களா? அவளை கூட்டி தான் உடனே பணமாக இருக்கலாம்ல. ஏன்னா ஆளுக்கு அங்கே வச்சு நம்ம இது சொல்ல முடியுமா? நீங்க பார்த்தா என்ன செய்ய முடியும்? ஆனா நோய் உள்ள ஆளெல்லாம் கூட்டி வந்துருக்கணும். அவளுக்கு என்ன திடீர்னு தலை சுத்து உண்டாகுதா? உன்ன பத்தி 2 தடவை 3 தடவை கீழே வந்துட்டா தெரியுமா? கண்ணுலயே சுத்து பார்த்தியா அவளுக்கு? அவளுக்கு சாப்பாடு கிடையாது, சரியா சாப்பிட கிடையாது, சரியா தூக்கம் கிடையாது, அவளுக்கு சரியா சாப்பிட கிடையாது, தூக்கம் கிடையாது. வந்து வயசு பிள்ளைக்கு என்ன வயசு என்ன ஆகுது? 20 கட்டி கொடுக்கலாம். பிள்ளை வயசுக்கு வந்து வெளியே வீட்டுல கிடையாது. வெளியா வீட்லயா? வயசுக்கு வந்து வெளியே வீட்டுல அன்னைக்கு நீங்க பாக்க தெரியல. ஆனா அதுக்கும் தெரியாது. ஏன்னா யாருமே இது வந்து எல்லாருமே தண்ணி நீங்க மறந்துட்டியே. ஏன்னா பெருமைப்பட்டே தவிர அந்த பிள்ளைக்கு முன்னா பரிகாரம் நீங்க செய்யல. ஏன்னா அப்ப வந்து என்ன செய்வோம்? ஒரு பிள்ளை வயசுக்கு வந்து பசுபதி யாரும் என்ன செய்வோம் தெரியுமா? அதுக்கு வந்து தலையை முட்டையை தலையை ஊற்றி இதான் பிள்ளைய வீட்டுல கூப்பிடுவோம். நீங்க வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்ட பெருமையோட இருந்துக்கிட்டீங்க. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? பிள்ளை நைட்ல தூக்கம் கிடையாது, பிள்ளைக்கு இட பக்கத்துல வலி இருக்கு, சரியா மாதவளை கழியாது, சரியா மாதவளை கழியாது. அப்படி சப்போஸ் கல்யாணம் பிள்ளை அடிவதோட சரியான வலி இருக்கு பிள்ளைக்கு. ஏன்னா அவளுக்கு தன்னுடைய உணர்ச்சி தாங்க பிள்ளை இருக்கு தெரியுமா? அதோட சொல்ல முடியாது, மேகமும் பிள்ளைக்கு இருக்கணும். அதான் அப்புறம் அந்த பொண்ணை கொடுத்தா அந்த பொண்ணு தாய் இப்படின்னு கேட்க முடியும் தெரியுமா? அதான் அந்த நோயுள்ள பொண்ணு தான் அதை சொல்ல முடியும். நம்ம வந்து அது வந்தா தான் நமக்கு சொல்ல முடியும். இவங்களுக்கும் பார்க்கணும், இவங்களுக்கும் உறக்கமே கிடையாது. ஒரே தாயே வீட்டுல வந்து பிள்ளைக்கு சோம்னா தாய்க்கு அடிக்கும், தாய்க்கு சொல்லா பிள்ளை அடிக்கும். அதே மாதிரி ஆணுக்கு சரி இல்லைன்னா தாப்பனை பிடிக்கும், இல்லைன்னா மகனை பிடிக்கும். இது தாய் மகளுக்கு உன்னோட தான் இந்த இடத்தை கொடுக்கும். ஏன்னா தாய் சும்மா இருந்தா மகளை தூக்கும், மகளை சும்மா இருந்தா தாய்க்கு வந்துடுது நோய். எப்பா என்ன சொல்ல முடியாம இதுதான் செய்யும். தாய் வந்து என்ன செய்யும்? தாய்க்கு வந்து பிள்ளைக்கு பொண்ணு பிள்ளைக்கு பவர். அதே மாதிரி ஆண் வந்து தகப்பனுக்கு பவர். தாய்க்கு பவர் வந்து புள்ள. அப்ப புள்ள படுத்தா அம்மா எந்திக்கணும், அம்மா படுத்தா புள்ள எந்திக்கணும். அது வீட்டுல சரி அப்படி இருந்துகிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதி இல்லாம குழந்தைக்கலாமே வரும். ஆனா புள்ள வரணும். வந்தாதான் கூட்டினா வந்தா தான் நம்ம இந்த இடத்துக்கு சொல்ல முடியும். அவ இருந்து இப்படி பார்த்தாச்சுன்னா நான் முகத்தை பார்த்தாலே வரைஞ்சிருவேன்.